மாதம்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களைச் சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 7603836167. உங்களது பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். திமுக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் 164 தொகுதிகளை அறிவித்திருக்கிறது. அத்துடன் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி ஒதுக்கீட்டையும் அறிவித்திருக்கிறது. முதலில் அறிவிக்கப்பட்டது கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி ஒதுக்கீடு. அந்த தொகுதி ஒதுக்கீட்டில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் நடந்திருக்கிறது. சிபிஎம்மிற்கு பத்மநாபபுரம் என்கிற திமுக அமைச்சரது சிட்டிங் தொகுதியை ஒதுக்கி இருக்கிறது. அத்துடன் சிபிஎம் வெறும் 5 சீட்டுகள் வாங்கி அழுத்தத்தில் இருந்ததால் அவர்களுக்கு மிகவும் பிடித்த திருவொற்றியூர் தொகுதியை திமுக ஒதுக்கி இருக்கிறது. சென்னையில் முதல் தொகுதி என சொல்லப்படக்கூடிய திருவொற்றியூர் தொகுதி கேபிபி சங்கர் என்று சொல்லக்கூடியவர் எம்எல்ஏவாக இருந்தார். அந்த தொகுதியில் நிறைய புகார்கள் அவர் மீது எழுந்தது. அதை அப்படியே சிபிஎம்க்கு ஒதுக்கி இருக்கிறார். அப்படி அவர்கள் திருப்தி அடையக்கூடிய அளவிற்கு ஒதுக்கி இருக்கிறார்கள். பெரியசாமியின் மகன் திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிட சிபிஎம்க்கு அவர் ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்த பழனி தொகுதியை ஒதுக்கி இருக்கிறார். அப்படி சிபிஎம் உடைய தொகுதிகளில் நல்ல வேலையை செய்து அவர்களை திருப்திப்படுத்திய திமுக காங்கிரஸ் விஷயத்தில் அவர்கள் கரார் காட்டியிருக்கிறார். காங்கிரஸ் பெண்ணாகரம் தொகுதியை குறிவைத்து காங்கிரஸ் கேட்டது. பெண்ணகரம் தொகுதியை அவர்கள் குறிவைத்து கேட்டதற்கு காரணம் ஜி.கே. மணியுடைய மகன் அங்கு போட்டி போட விருப்பப்பட்டார். அவர் அதற்காக கே.சி. வேணுகோபால் முன்னிலையில் இன்று காங்கிரஸில் சேர்ந்தார். இன்று காங்கிரஸில் சேர்ந்தவுடன் அவருக்கு பெண்ணகரம் தொகுதி ஒதுக்கப்படுகிறது. பெண்ணகரம் தொகுதி என்பது ஜி.கே. மணியுடைய தொகுதி. அந்த தொகுதியில் ஜி.கே. மணியின் மகன் போட்டியிட வாய்ப்பு கேட்டிருக்கிறார். ஜி.கே. மணி திமுகவுடன் கூட்டணி அமைப்பதற்கு பேச்சுவார்த்தை நடத்தினார். திருமாவளவனுடைய எதிர்ப்பால் அந்த பேச்சுவார்த்தை முறிந்து போனது. ஜி.கே. மணிக்கு அங்கு போட்டியிட வாய்ப்பு இல்லை என்று ஆனவுடன் ஜி.கே. மணி அரசியல் சாணக்கியர் ஆகையால் லைகா புரொடக்ஷனோடு மிகவும் நெருக்கமான அவரது மகனை பெண்ணகரம் தொகுதிக்கு அனுப்பி பெண்ணகரம் தொகுதி சார்பாக காங்கிரஸில் அவர் சேர்ந்து அவருக்கு உடனடியாக சேர்ந்த உடனே ஒருத்தர் எம்எல்ஏ என்கிற அடிப்படையில் அவருக்கு அந்த தொகுதியை போராடி காங்கிரஸ் வாங்கியது. அந்த தொகுதியை கொடுப்பதற்கு திமுக தயாராகவே இல்லை. போராடி இவர்கள் வாங்குகிறார்கள் என்கிற நிலை என்பது ஒரு பெரிய விஷயமாகவே பார்க்கப்பட்டது. மொத்தம் 28 தொகுதிகள் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டதில் 23 தொகுதிகளுக்கு ஒப்பந்தம் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் நடந்தது. ஆனால் கடைசி 5 தொகுதிகள் மட்டும் நடக்கவில்லை. இந்த 5 தொகுதியில் ஒன்று தான் பெண்ணகரம். அதை அடம் பிடிச்சி வாங்கி டெல்லியில் உட்காந்து பேசி கே.சி. வேணுகோபால் பெரிய அளவுக்கு லாபி பண்ணி இங்கே அவருக்கு தொகுதியை கொடுத்துருக்காங்க. இப்போது வழக்கம் போல் இதை காங்கிரஸில் தொகுதிகள் விற்கப்படுகின்றன அப்படின்னு ஜோதிமணி அம்மா போன சட்டமன்ற தேர்தலுக்கும் அதான் எழுதினாங்க, இந்த சட்டமன்ற தேர்தலுக்கும் அதான் எழுதுகிறாங்க. அவங்களுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக வரணும்னு ஆசை. அந்த ஆசையை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக தமிழ்நாட்டு காங்கிரஸில் தொகுதிகள் விற்கப்படுது அப்படின்ற ஒரு தியரியை அவங்க எழுதினாங்க. அவங்க எழுதுனது பொய்ன்னு காலையில் அவங்க ட்விட்டர் பார்த்து நான் கூட நினச்சேன். ஆனால் அவங்க எழுதுனது 100% உண்மை அப்படின்றது. பெண்ணகரம் தொகுதியை காங்கிரஸ் 5 கோடி ரூபாய்க்கு விற்றது அப்படின்ற தகவல் வந்தப்போ அது தெரிஞ்சது. அந்த தொகுதியை முழுக்க முழுக்க ஜி.கே. மணிக்காக இவங்க வாங்கியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங். ரெண்டாவது டேர்னிங் பார்த்திங்கன்னா துரைமுருகன். திமுக அமைச்சர்களில் பார்த்திங்கன்னா இப்போ வெளியான லிஸ்ட்டில் காந்தி அவர் மகனுக்கு தான் சீட்டு கொடுத்துருக்காங்க. ராணிப்பேட்டை காந்திக்கு கொடுக்கல, அவரோட மகனுக்கு கொடுத்துருக்காங்க. கயல்விழி செல்வராஜ் அப்படின்னு தேவேந்திர குல வேளாளர் அமைச்சர், அந்த அம்மாவை காலி பண்ணிட்டாங்க. அந்த அம்மா இப்போது தேவேந்திர குல வேளாளர்களில் சில பேருக்கு சீட் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு
அந்த சீனியாரிட்டி வந்து முழுக்க முழுக்க அடிபட்டிருக்கு. திமுகல தேவேந்திரகுல வேளாளர்கள்ல வந்து ஒட்டப்பிடாரம் தொகுதி வந்து ரொம்ப முக்கியமான தொகுதி. அதுல வந்து சண்முகையான்றவர் வந்து 3வது முறையா போட்டி போடுறாரு. அவரு சொந்த காசு செலவு பண்ணி முழுக்க முழுக்க செலவு பண்ணி அவர் வந்து பெரிய அளவுக்கு அந்த தொகுதியை பண்ணி வச்சிருந்தார். இது வந்து இவருக்கு வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் அதே மாவட்டத்தை சார்ந்தவர். ஒருவேளை சண்முகையா ஜெயிச்சிட்டா சாதியின் அடிப்படையில வந்து அவர் மந்திரி ஆயிடுவாரு அப்படின்றது வந்து அனிதாவுக்கு வந்து உறுத்திச்சு. அதனால அவரு எங்க இருந்தோ ஒருத்தரை கூட்டிட்டு வந்து இப்போ ராமஜெயம்னு சொல்ல அவரை கூப்பிட்டு வந்து இப்போ ஒட்டப்பிடாரம் தொகுதியில வேட்பாளர் ஆக்கியிருக்காரு. அதே மாதிரி தமிழரசு இந்தமா வந்து மதுரையில வந்து இவங்களுக்கு சீட்டு கொடுத்து எதனா ஒண்ணு பண்ணாங்கன்னா அது வந்து மூர்த்திக்கு பிரச்சனை ஆயிடும். அதனால இவங்களும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவங்க இவங்கள வந்து மானாமதுரைக்கு தள்ளி விடுறாங்க. இவங்க இப்போ கயல்வி செல்வராஜுக்கு சீட் இல்லை. அதே மாதிரி அடுத்தது சீட் இல்லை நம்ம போனது வந்து மனோ தங்கராஜ் மேலே ஏகப்பட்ட அலிகேஷன்ஸ் வந்து இருந்தது. நிறைய விவாதத்திற்குள்ளாகக்கூடிய ஒரு ஆள். வேற மோசமான அலிகேஷன்ஸு சிலதும் வந்தது. ஆனால் விவாதத்திற்குள்ளாகக்கூடிய ஒரு ஆள்ல மனோ தங்கராஜ் முக்கியமானவர். அவருடைய தொகுதி தான் பத்மநாபபுரம். அந்த தொகுதியை வந்து முழுக்க சிபிஎம்முக்கு தள்ளி விட்டாங்க. சிபிஎம்ல வந்து நூர் முகம்மதுன்னு ஒருத்தர் இருந்தார். அங்கே பத்மநாபபுரம் தொகுதியை வந்து ஜெயிச்சவர். அவர் நல்ல தனிப்பட்ட செல்வாக்கில் ஜெயிச்சவர். அவர் இருந்த அந்த தொகுதியை வந்து இப்போது மறுபடியும் சிபிஎம்முக்கு கொடுத்துருக்காங்க. அதான் வந்து சண்முகம் வந்து பேட்டி அளிச்சுட்டு போனார். எங்களுக்கு கொடுத்த தொகுதிகள் எல்லாம் அற்புதமான தொகுதிகள், அதில் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்றத சொல்லிட்டு இருந்தாங்க. நேற்று நம்ம வீடியோவில் வந்து குடியாத்தம் தொகுதியும் விருத்தாச்சலம் தொகுதியும் வந்து தேமுதிக வந்து சண்டை போட்டு வாங்கினாங்க அப்படின்றத வந்து நம்ம தெளிவாக குறிப்பிட்டிருந்தோம். அதில் வந்து முக்கியமானது வந்து தென்காசி தொகுதியில் வந்து அன்பகம் கலை இவர் வந்து பல 100 கோடி சொத்து வச்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமானவர். ஸ்டாலினுக்கு ரொம்ப நெருக்கமானவர். இவர் வந்து தன்னுடைய பையனுக்கு சீட்டு வேணும் அப்படின்னு அதுக்காக வந்து அன்பகம் கலைக்காக அங்க இருந்த காங்கிரஸ் எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏ அந்த தொகுதியை வாங்கி அன்பகம் கலையோட பையனுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது அந்த ஏரியாவில் அவர் தான் மினிஸ்டர். அங்கே வந்து மனோஜ் பாண்டியனும் வராரு அந்த இடத்துல ஆலங்குளத்தில். இப்போ மனோஜ் பாண்டியனா இந்த பையனான் தான் இப்போ அடுத்து ஆட்சி அமைஞ்சா போட்டி இருக்கும். எப்படியாவது தன்னுடைய மகனை மினிஸ்டர் ஆக்கணுன்றது இவருடைய மிகப்பெரிய ட்ரையாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி வந்து அமைச்சர்களோட பசங்களை எல்லாரையும் கேண்டிடேட் ஆகுனா வாரிசு அரசியல்னு ஒன்று வந்துடாதா அப்படின்ற ஒரு கேள்விக்கு விடையே கிடையாது. ரைட்டுங்களா? அந்த மாதிரி தான் துரைமுருகன் தன்னோட பையனை ஆளாக்க ட்ரை பண்ணும்போது துரைமுருகனுக்கு வந்து இந்த முறை சீட்டு கிடையாது. அவங்க பையனுக்கு வந்து ஆல்ரெடி கதிரானந்துக்கு எம்பி சீட்டு கொடுத்தாச்சு. துரைமுருகனுக்கு இந்த முறை சீட்டே இல்லை அப்படின்ற ஒரு கண்டிஷனில் தான் வந்து சிஎம் வந்து முடிவு பண்ணியிருந்தார். அப்போது துரைமுருகன் உட்பட சீனியர்கள் எல்லாருமே வந்து பெரிய அளவுக்கு அஃபெக்ட் ஆக போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு சினாரியோ வந்து இருந்தது. அந்த சினாரியோவை இப்போ வெளியான வேட்பாளர் பட்டியலில் முழுக்க மாற்றிட்டாங்க. எல்லா சீனியர் மினிஸ்டர்களுக்கும் சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அது ஒரு அதிருப்தியை வந்து உருவாக்கிடும் அப்படின்றதுனால கொடுக்கப்பட்டிருக்கு. கடைசியாக வந்து துரைமுருகனுக்கு சீட்டு கிடையாது இந்த முறை அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கும்போது துரைமுருகன் போய் சிஎம்மை பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டு பேசியிருக்காரு. நான் இன்னும் ஒரு 4 வருஷம்தான் இருப்பேன், அது வரைக்கும் நான் இருந்துட்டு போகிறேனே, அந்த தொகுதியில் எம்எல்ஏவாக நான் இருந்துட்டு போகிறேனே அப்படின்னு வருத்தப்பட்டு கேட்குறாரு. அதுக்கப்புறம் லேட்டஸ்ட்டாக ஒரு பேட்டியில் கூட துரைமுருகன் வந்து எனக்கு சீட்டு கொடுக்கறதும் கொடுக்காததும் வந்து சிஎம்மோட கையில் இருக்குது அப்படின்னு ரொம்ப உருக்கமாக பேசியிருந்தார். அதெல்லாம் வந்து சிஎம்முக்கு போகும்போது சிஎம் கூப்பிட்டு துரைமுருகனை கூப்பிட்டு நீங்கள் உங்கள் பேர் வந்து எம்எல்ஏ லிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் வருத்தப்படாமல் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி போராடி சீட்டு வாங்கியிருக்காரு அண்ணன் துரைமுருகன். இந்த லிஸ்ட்டு முழுக்க நீங்கள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அன்பகம் கலை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே இந்த லிஸ்ட்டுக்குள்ளே வருது. இதில் வந்து செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக்குக்கு வந்து
கரூரில் சீட்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷனை வந்து செந்தில் பாலாஜி வச்சு அவர் கேன்வாஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். என் தம்பியும் வந்து என்னையும் என்னுடைய அமலாக்கத்துறை வழக்கில் என் தம்பியும் ரொம்ப காயப்படுத்துகிறாங்க, அதனால என் தம்பியை வந்து நீங்கள் எம்எல்ஏ ஆக்குனாதான் அவருடைய வந்து அவருடைய பேச்சு வந்து எடுப்படும், அவருக்கும் ஒரு செல்வாக்கு இருக்கிற மாதிரி வரும், அதனால் நான் வந்து கரூரில் நிற்கலை, நான் வந்து கோவை தெற்கில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ கோவை தெற்கோட கேண்டிடேட்டாக செந்தில் பாலாஜி கரூர்லேருந்து போயிருக்கார். போனதுனால அசோக்கை வேட்பாளர் ஆக்குவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு பெரிய அளவுக்கு இருந்தது. ஆனால் நீங்கள் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அசோக் இல்லை, அசோக்குக்கும் செந்தில் பாலாஜிக்கும் நெருக்கமான ஒரு ஆளை வந்து வேட்பாளர் ஆக்கியிருக்காங்க. ஏன்னா அசோக் வந்து பெரிய அளவுக்கு ஊடகங்களில் விவாதங்களில் கரூர் அசோக்கு கரூர் கேங்கு அப்படின்னு அடிபட்டுது. அதனால் அந்த விஷயத்துக்கு ஈடு கொடுக்காம வந்து முழுக்க முழுக்க பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் தெற்குல இருந்த மாவட்ட செயலாளர் செல்வராஜ், இவர் வந்து செந்தில் பாலாஜியோட நேரடியாக மோதினார். டாஸ்மாக் கலெக்ஷன் எதையுமே வந்து நான் தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். இப்போ வந்து அந்த டாஸ்மாக் கலெக்ஷனை வந்து இவர் தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால செந்தில் பாலாஜி வந்து இவருக்கு எதிராக நின்றுட்டு அங்கே மேயராக இருக்கக்கூடிய தினேஷை வந்து அங்கே கொண்டு வந்திருக்கார். இந்த மாதிரி இந்த இதில் முக்கியமாக இந்த வேட்பாளர் பட்டியலில் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மேயர் வந்திருக்காரு தினேஷ், திருப்பூர் மேயர் அவரும் அந்த லிஸ்ட்டுக்குள்ளே வந்திருக்காரு, தஞ்சாவூர் மேயர் வந்திருக்காரு, இன்னும் ஒரு மேயர், மொத்தம் ஒரு 3 மேயர் வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து இடம் பெற்றிருக்காங்க. ரைட்டுங்களா? இந்த லிஸ்ட்டு வந்து யாரோட லிஸ்ட்டு அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பல இன்ஃப்ளூயன்சஸ் வந்து வந்திருக்கு. இது ஒன்று ஸ்டாலினோட லிஸ்ட்டு, பர்சனல் லிஸ்ட்டு, அப்புறம் பெண் தயாரித்த லிஸ்ட்டு, உளவுத்துறை சொன்ன லிஸ்ட்டு, அப்படி இருக்கக்கூடிய லிஸ்ட்டு அப்படின்னு வரக்கூடிய இதில் வந்து நிறைய பேர் காலியாகிருக்காங்க. உதாரணத்துக்கு பரந்தாமன் சென்னையில் எக்மோருடைய எம்எல்ஏ, அவரை வந்து காலி பண்ணியிருக்காங்க. தாயகம் கவி திருவிக நகர், அவரை வந்து காலி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சென்னை நகர மேயர், அந்த பொண்ணுக்கு சீட்டு கிடைக்கணும்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது, அந்த பொண்ணையும் காலி பண்ணியிருக்காங்க. சேகர் பாபு இவர் வந்து மாவட்ட செயலாளர், இவர் கீழே ஒரு 5 தொகுதி இருக்குது. 5 தொகுதியில் எல்லாரையும் இவர் வந்து 5 தொகுதியில் இருக்கக்கூடிய மேக்சிமம் ஒரு 4 எம்எல்ஏக்களை ஒரு காலி பண்ணியிருக்காரு. அதில் வந்து முக்கியமானது வந்து வில்லிவாக்கத்தில் வந்து அந்த எம்எல்ஏவோட இவருக்கு எந்த விதத்துலேயும் தொடர்பே கிடையாது, சண்டை தான். அவர் யாருன்னா பேராசிரியர் அன்பழகனோட பேரன். பேராசிரியர் அன்பழகனோட பேரன் வந்து யாரோட சண்டை போடுறாருன்னு பார்த்தீங்கன்னா சேகர் பாபுவோடைய சண்டை போடுறாரு. அந்த அளவுக்கு அந்த நிலவரம் என்பது இருக்குது. ரைட்டுங்களா? அது இல்லாமல் அவரோட சாய்ஸ் தான் தமிழன் பிரசன்னா, எழும்பூர் கேண்டிடேட். அவரோட சாய்ஸ் தான் ரவிச்சந்திரன், அவர் வந்து திருவிக நகர் கேண்டிடேட். இப்போ இந்த மாதிரி மாவட்ட செயலாளர்களுடைய சாய்ஸ் எல்லாமே எடுப்படுது. வரலட்சுமி மதுசூதனன்னு ஒரு எம்எல்ஏ செங்கல்பட்டு காலி. சிவிஎம்ஏ எழிலரசன் அப்படின்னு காஞ்சிபுரம் எம்எல்ஏ காலி. ஸ்டாலினே சொல்கிறார், மொத்தம் ஒரு 60 புதுமுகங்கள் வந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கோம், நியூ ஃபேஸஸ் 60 பேரை வந்து கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி பழனியாண்டின்னு ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ, பெரிய அளவுக்கு இந்த குவாரி மேட்டரில் நியூஸ் தமிழ் செய்தியாளரை தாக்குனதாக வந்திருக்கக்கூடிய மேட்டரில் இப்போ லேட்டஸ்ட்டாக பழனியாண்டியுடைய மகன் வந்து நடத்துகிற குவாரியில் இன்னொரு பிணம் கண்டுபிடிக்கப்பட்டதாக வந்த செய்திகளில் இன்னும் பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் அடிபட்டவர் தான் பழனியாண்டி. அவரை வந்து கேட்டகாரிக்கலாக வந்து டிலைம் பண்ணியிருக்காங்க. சங்கரன் கோவிலில் வந்து ராஜலட்சுமி அப்படின்னு ஒரு அம்மா நல்லா வச்சுருந்தாங்க இந்த தொகுதியை, அவங்கள வந்து காலி பண்ணியிருக்காங்க. இப்போது பிஜேபியும் இதே வேலையை வந்து அதிமுக முகாமில் பண்ணுறாங்க. பிஜேபி வந்து இப்போ அறிவிக்கப்பட்ட தொகுதிகளில் 5 தொகுதிகளில் வந்து மாற்றணும் அப்படின்றாங்க அண்ணாமலைக்காக. இங்கே வந்து கவுண்டம்பாளையம், பல்லடம், சிங்காநல்லூர் இந்த தொகுதிகளில் ஒன்று மாற்றி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைனா அவர் வந்து பெரிய அளவுக்கு பிரச்சனை பண்ணுவார் பிஜேபியில்
அப்படின்றது பண்ணுறாங்க. அதே மாதிரி செங்கல்பட்டில் வந்து கேடி ராகவன் சொல்லிட்டு அண்ணாமலையால் பழிவாங்கப்பட்ட ஒரு நிர்மலா சீதாராமனுடைய விசுவாசியான ஒரு தலைவர். அவரை வந்து மறுபடியும் கொண்டு வரணுன்றதுனால செங்கல்பட்டை அவங்க கேட்குறாங்க. இவங்க வந்து கஜா என்கிற கஜேந்திரன் அப்படின்றவரை வந்து இவங்க வேட்பாளர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வெங்கடேசன் சொல்லிட்டு அகில இந்திய தூய்மை பணியாளர் வாரியத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர். அவர் வந்து ஒன்று எனக்கு வந்து எங்களுக்கு கந்தர்வக்கோட்டை இல்லைன்னா ராசிபுரம் ரிசர்வ் இதுக்குள்ளே வந்து எங்களுக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி அவரை அகாமடேட் பண்ணுறதுக்காக இந்த விஷயங்களை வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க பிஜேபி. வில்லிவாக்கத்தில் ஒரு முக்கியமான மூவ் வந்து திமுக பண்ணியிருக்காங்க. கார்த்திக் மோகன், அண்ணாநகர் தொகுதி எம்எல்ஏ மோகன், அவர் வந்து இந்த தொகுதியை வந்து ஒரு 10 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி அந்த தொகுதியை ரெடி பண்ணி வச்சுருந்தார். அந்த தொகுதியை அவருக்கு கொடுக்காம சிற்றரசுக்கு கொடுக்குறாங்க. மாவட்ட செயலாளர் சிற்றரசுக்கு அந்த தொகுதியை கொடுக்குறாங்க. அது இல்லாமல் அவருடைய மகன் கார்த்திக் மோகன், அவரை வந்து நேராக பேராசிரியர் அன்பழகனுடைய பேரன் பதவி அந்த எம்எல்ஏவாக பதவி வகித்து மாவட்ட செயலாளர் சேகர்பாபுவோட மோதிக்கிட்டு இருந்த அந்த வில்லிவாக்கம் தொகுதியுடைய வேட்பாளர் வந்து கார்த்திக் மோகன். அந்த கார்த்திக் மோகனை வந்து கொண்டு போகிறாங்க இந்த இடத்துல வில்லிவாக்கத்துக்கு கொண்டு போயிட்டு அவரை வந்து வேட்பாளர் ஆக்குறாங்க. என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு சொல்லக்கூடிய கண்டிஷன்ஸ், நீங்கள் வந்து அங்கே ஆதவ் அர்ஜுன் நிற்கிறாரு, அவருக்கு காம்படிட்டிவாக செலவு பண்ணுறதுக்கான ஒரு ஆள் வந்து நீங்கள் தான், நீங்கள் அந்த தொகுதியை பார்த்துக்கோங்கன்றார். மோகன் சொல்கிறார், எப்போ நான் வந்து பல கோடி ரூபாய் செலவு பண்ணி நான் வந்து அண்ணா நகரை வந்து கரெக்டாக வச்சுருக்கேன், பெரிய அளவுக்கு ஜெயிக்கிற மாதிரி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதை மீறி வந்து இவர் தான் கார்த்திக் மோகன் தான் வந்து வில்லிவாக்கம் கேண்டிடேட்டு அப்படின்ற மாதிரி அவரை வந்து கொண்டு போகிறார். ஸோ இந்த மாதிரி ரொம்ப வித்தியாசமான விஷயங்கள் எல்லாமே வந்து திமுகவுடைய கேண்டிடேட் லிஸ்ட்டில் வந்து வந்திருக்கு ரைட்டுங்களா. பல விஷயங்கள் வந்து பல இடங்களில் வந்து கயல்விழி செல்வராஜ் மாதிரி பல விஷயங்கள் வந்து பல இடங்களில் மாறி இருக்கு. சிபிஎம் சந்தோஷப்படுற மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த தொகுதி ஒதுக்கீடுலேயும் கேண்டிடேட் விஷயத்துலேயும் நடந்திருக்கு. இது வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் கட்ட தகவல்கள் தான். இதுக்கு மேலே வரக்கூடிய தகவல்களை வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.